அதான் நான் மாற்ற சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் சொல்லுங்கள். மாற்றாம போது யார் கட்டு? ஸோ கைஸ் ஃபைனலி வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் லாஸ்ட் வீடியோ வந்து போட்டிருப்பேன்ல MT-15ஓட சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு, அது வந்து கால் பண்ணிட்டு நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி அவன் போடுவீங்க. ஆமாம், அவன் பேசுனது என் தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். நான் அது கூட டெலிட் பண்ணுறேன். மற்றபடி வந்து ஒன்று கூட நான் இல்லாததே போடல. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் கேஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. பண்ணுற எல்லா வேலையும் இவங்க நம்மள சொல்கிறாங்க. நான் ஃபேஸ் பண்ண ரெடி தான். என்ன பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டோம். ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே, டைம் வந்து கரெக்டாக ஒரு 7:30 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம பையனை சர்வீஸ் விட போகிறோம், 4th சர்வீஸு. ஸோ இந்த வாட்டி வந்து இன்ஜின் ஆயில் மாற்றலான்னு இருக்கேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 3rd சர்வீஸ் வரைக்கும் பஜாஜ் ஆயில் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்ஜின் ஆயில் மாற்றலான்னு சொல்லிட்டு. ஸோ மோட்டலில் ஃபுல்லி சிந்தட்டிக், இதுலேயே வந்து 5000+ ஏதோ ஒன்று வரும். அது வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் கிடையாது. ஸோ 7000 வந்து ஃபுல்லி சிந்தட்டிக். அது வந்து 800 என்னமோ, இது வந்து 1200 கிட்ட வந்துச்சு. நான் வந்து அமேசான் ப்ரைம் ஆஃபரில் 1000 ரூபாய்க்கு என்னமோ வாங்கினேன். அப்புறமா ஐடி கார்டா? ஐயோ கீழே விழுந்துருக்கோம் இந்நேரத்துக்கு. ஸோ நேற்று வந்து ஷோரூமில் கால் பண்ணி கேட்டேன். இது மாதிரி மார்னிங் 8:30லாம் வர சொன்னாங்க. இப்போலாம் வாடா. எந்த ஷோரூம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து அந்த ட்ரிப்பு கிளம்புறதுக்கு முன்னாடி போயிட்டு இன்ஜின் ஆயில் டாப்அப் பண்ணியிருப்போம்ல. ஸோ அதே ஷோரூம் தான். கரெக்டாக அது எங்கே இருக்குன்னா, ஜெய் ஆட்டோமொபைல்ஸ் நினைக்கிறேன் அந்த ஷோரூம் பேர். தாம்பரத்துக்கு முன்னாடி குரோம்பேட் தாண்டி அதுக்கு நடுவில் இருக்குது. ஸோ அங்கே தான் போக போகிறோம். ஏன்னா நம்ம ஏரியாவில் எதுவுமே கிடையாது. போரூரில் இருந்ததே தூக்கிட்டானுங்க, காட்டுப்பாக்கத்துலேருந்தே தூக்கிட்டானுங்க. அதை விட்டால் வேறு ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணது எனக்கு இந்த ஷோரூமு. இன்னொன்று விருகம்பாக்கம் வடமல்லி சைடு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ இங்கேயே விடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் நான் வந்து சொல்லியிருப்பேன் 3rd சர்வீஸ் வரைக்கும் தான் வந்து ஷோரூமில் விட போகிறோம், அதுக்கப்புறம்லாம் வந்து வெளியே விடலான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக என் ஃப்ரெண்டு NS இருக்குல்ல, ஸோ அது வந்து ஃபுல்லாக மாற்றினான். வெளியே மெக்கானிக் சைடில் கொடுத்து தான். எங்கே ப்ரோ திரும்புகிற? ஸோ வெளியே தான் விட்டுருப்பான். விட்டு வந்து அவன் வண்டியே நாசமாகிடுச்சு. உள்ளே வந்து இன்ஜின் ஃபுல்லாக பார்ட்ஸ் மாற்றுறேன்னு சொல்லிட்டு வண்டியே ஃபுல்லாக படுகண்டமாக்கிட்டானுங்க. லாஸ்ட்டாக வந்து வீடியோ கூட போட்டிருப்பேன். நான் நல்லா பண்ணுவாங்கன்னு பார்த்தா 2 மாதமாக இன்னும் ஷோரூம்லேயே மெக்கானிக் சைட்லேயே தான் இருக்குது. இன்னும் கொடுக்கல வண்டி. வேலை தெரியுமா தெரியாதானே தெரில. ஸோ அதனால தான் வந்து நம்ம பண்ண போது சாதா ஜென்ரல் சர்வீஸ் தானே, ஷோரூம்லேயே விட்டுலாம், எதுக்கு வெளியே விடணும்னு சொல்லிட்டு ஷோரூமே கிளம்பிட்டேன். அண்ட் இன்ஜின் ஆயில் வந்து கேட்டேன் அவங்ககிட்ட கால் பண்ணி, இன்ஜின் ஆயில் வந்து நான் எடுத்துகிட்டு வரேன், மாற்றி தருவீங்களான்னு. ஃப்ரீ சர்வீஸான்னு கேட்டாங்க. இல்லை ஃப்ரீ சர்வீஸ்லாம் முடிஞ்சிருச்சு, 4th சர்வீஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னேன். பார்த்தீங்களா இல்லை, MT பயங்கரமாக இல்லை. நேற்று தான் அதோட சர்வீஸ் முடிஞ்சிச்சு. அந்த சர்வீஸ் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஷோரூமில் சரியான சண்டை வந்தது நேற்று. ஸோ அந்த வீடியோ வந்து நான் மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், சரியான சம்பவம் இருக்கும் அதில். ஸோ இன்றைக்கி போயிட்டு நம்ம பையனை சர்வீஸ் பண்ண போகிறோம். என் வண்டி என்னலாம் பண்ண போகிறாங்களோ தெரில, பார்ப்போம். போரூர் ஷோரூமில் வந்து ஓரளவு பண்ணுவானுங்க. ஆனால் வந்து எதனா ஒரு குறை வச்சுட்டு கடுப்பேற்றி தான் இருப்பானுங்க. ஸோ இங்கே எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஒரு வாட்டி விட்டு பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி வந்து ஈவினிங் கொடுத்துருவீங்களான்னு கேட்டேன். அது வந்து வண்டி இருக்கிறத பொறுத்து தான். நீங்கள் கொண்டு வாங்கம்மா, நீங்கள் 8:30க்கு பார்க்கலாம் அப்படின்னாங்க. வண்டி ரொம்ப இல்லைனா ஈவினிங் கொடுத்துருவோம், அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் ஈவினிங்கே கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். அதனால தான் அவங்க சொன்ன மாதிரி 8:30க்கே கிளம்புறேன். அந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பிரேக் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாலும் ஆல்ரெடி. ஸோ அது வந்து சரியாயிடுச்சு தானாகவே. ஸோ அதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. அண்ட் வேறு என்னன்னா, நம்ம நார்மலாக வண்டி ஆனில் இருக்கும்போது சைட் ஸ்டாண்ட் போட்டால் ஆஃப் ஆகிடுது. கியரில் இருந்தால் ஆஃப் ஆகிடும், அது சொல்ல. நார்மலாக நியூட்ரலில் இருக்கும்போது ஸ்டாண்டு போட்டால் ஆஃப் ஆகாது. பட் ஆனால் வந்து ஸ்டாண்டு போட்டால் சில டைம் ஆஃப் ஆகிடுது. அது சென்சார் இஷ்யூ ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், அது சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த RPM லிமிட் இருக்குல்ல, அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஐடியில் இருக்கும்போது லைட்டாக ஏறி இறங்கும். ஹார்ன் வேறு கழட்டிட்டேனா, அதனால் அடிக்க முடியாது. ஐடியில் இருக்கும். பட் ஆனால் சும்மா நார்மலாக டிராஃபிக்கில் நிற்கும் போது, வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது கூட அந்த மாதிரி ஆகுது. RPM தானாக ஏறுது.
ரோடு நல்லா இருந்துச்சு, ஃபுல்லாக பேட்ச் ஆகிட்டானுங்க. டியூக் ஒன்று வருது, ஆர்சி. ஸோ இன்றைக்கி தான் வேலை. ஈவினிங்கே கொடுத்துட்டா நல்லாயிருக்கும், பார்ப்போம். அண்ட் வண்டியில் வந்து அது இன்ஜின் ஆயில் வந்து அந்த ஸ்மூத்னஸ் போச்சான்னு தெரில. ஸோ வந்து பிக்கப்பு பவர்லாம் வந்து லைட்டாக ட்ராப் இருக்க மாதிரி இருக்குது. டாப் ஸ்பீட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே தான். பட் ஆனால் பிக்கப் பவரெல்லாம் ட்ராப் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வாட்டி இன்ஜின் ஆயில் மாற்றி பார்ப்போமே. என் ஃப்ரெண்டு கூட சொன்னான், மோட்டல் வந்து யூஸ் பண்ணி பாடுறான். அவன் வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் போடல, நார்மல் தான் போட்டான். அதுக்கே சொன்னான், உனக்கு பவர் டிஃப்ரென்ஸ் செம்மையாக தெரியும் அப்படின்னு. பார்ப்போம். ஆள் ஒன்று சொல்லுவாங்க, லிக்விட் ஆயில் யூஸ் பண்ணு, கேஸ்ட்ரால் யூஸ் பண்ணு, அது இதுன்னு ஒன்று யூஸ் பண்ணி பார்ப்போம். யூஸ் பண்ணால் நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே அடியாக இது மாதிரி மாற்றாதீங்க, ஃபஸ்ட்லேருந்தே ஒரே சர்வீஸாக யூஸ் பண்ணணும். நான் பார்ப்போம், மோட்டல் யூஸ் பண்ணி பார்ப்பேன். நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல்லாக இதே தான் கண்டினியூ பண்ணுவேன். நல்ல வேலை வெயில் இல்லை, நல்லா தான் இருக்குது கிளைமேட்டு. ஸோ அந்த ஒரு இஷ்யூ சொல்லணும். அதுக்கப்புறமா வேறு என்ன இருக்கு, வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. பார்ப்போம் என்னென்ன மாற்றணும்னா, இன்ஜின் ஆயில் மாற்றணும், அப்புறமா வந்து ஆயில் ஃபில்டர் மாற்றணும், ஏர் ஃபில்டர் எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லணும். அது வந்து போயிருந்தால் அதை மாற்ற சொல்லணும். வேறு என்ன, மற்றபடி எல்லாம் ஜென்ரல் தான். பிரேக் ஆயில் வந்து லாஸ்ட்டாக தான் ஃபில் பண்ணேன், ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ மீதி என்னன்னு பார்க்க வேண்டியது தான். லாஸ்ட்டாக வந்து நம்ம ஷோரூமில் விடும்போது இந்த தூம் இருக்குல்ல, இதை கழட்டி மாட்டினானுங்க. ஸோ அதில் வந்து சரியாக மாட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒயர்லாம் இங்கே இழுத்துட்டு அடிக்கடி அந்த ஆர்பிஎம் ரைஸ் ஆகுதா என்னான்னு தெரில. அது என்னன்னு பார்க்க சொல்லணும். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை, வண்டி பக்காவாக இருக்குது. எவ்வளோ ரேட் ஆகணும்னு தெரில. ஃபஸ்ட் டைம் வந்து பைட் சர்வீஸ் பண்ணுறேன். ஸோ இன்ஜின் ஆயில் நம்ம வாங்கி கொடுத்துறோம். ஸோ அது வந்து கட்டாயிரும். அது போக மீதி லேபரு ப்ளஸ் அவங்க மாற்ற போகிறது அதெல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆகும்னு தெரில, பார்ப்போம். மற்ற எல்லா ஷோரூம்லையுமே ஓரளவு வண்டி காலியாக தான் இருக்குது. எப்பவுமே பஜாஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா வண்டி லைனாக நின்றுனே இருக்குது. எப்போ பார்த்தாலும் வண்டி ரெடி பண்ணி அனுப்புகிறாங்களா இல்லையானே தெரில. எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாக இருக்குன்னே சொல்கிறானுங்க. இவ்வளோ தூரம் போகிறதா இருக்குது, அதுதான் ஒரு கடுப்பு. பார்ப்போம். ப்ளஸ் செயின் டைட் பண்ண சொல்லணும், லைட்டாக வந்து லூஸாக இருக்குது. ஸோ அது சொல்லணும். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. போன வாட்டி தான் சரியான கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, நிறைய விஷயம் வந்து. ஸோ இந்த வாட்டி வந்து வண்டி பக்காவாக தான் இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 14,084. லாஸ்ட்டாக வந்து 10Kல சர்வீஸ் பண்ணோம். ஸோ கரெக்டாக 4000க்கு அப்புறமா இன்னொரு சர்வீஸ். நம்ம வந்து வண்டியை மெயின்டைன் பண்ணுறதுனா வந்து நார்மலாக டெய்லி தொடச்சுன்னு இருக்கிறது, இல்லை ப்ராப்பராக லூப் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இதெல்லாம் போக கரெக்டாக அத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இன்ஜின் ஆயில் மாற்றுறது, ஏர் ஃபில்டர் ஆயில் ஃபில்டர் மாற்றுறது, இந்த பிரேக் ஆயில் செக் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாலே போதும். வண்டி வந்து லைஃப் பயங்கரமாக இருக்கும். நம்ம துடைக்கிறது அதெல்லாம் வந்து அவுட்ரு அப்பியரன்ஸ் தான். நம்ம வந்து இன்ஜின் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டியது. இதெல்லாம் வந்து இத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கா. நிறைய வண்டி வந்து சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி இத்தனை 10,000 கிலோமீட்டர்லேயே வந்து டேப்பர் நாய்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என் வண்டி வந்து இன்ஜின் சவுண்ட் நான் நிறுத்திட்டு காமிக்கிறேன். பீட் வந்து ஃபஸ்ட்டு எப்படி வாங்கினோம் அதே மாதிரி இருக்கும். இன்ஜின் பீட் வந்து மாறியே இருக்காது, பக்காவாக இருக்கும். இந்த இன்னும் நானும் வந்து ஸ்லோவாலாம் ஓட்ட மாட்டேன், அச்சம் ஓட்டியிருக்கேன். நான் லைட்டாக அடைக்கிற மாதிரி இருக்கு, எல்லா மாதிரியும் ஓட்டியிருக்கேன் நான். இன்னமும் வந்து வண்டி பக்காவாக தான் இருக்குது. கரெக்டாக நம்ம அந்த சர்வீஸ்க்குள்ளே வந்துட்டா போதும். என்னது ஸ்பீடாக போகலாமா? வழி தெரியுமா? அந்த ஹெச்பி லெஃப்டில் வரும்ல, ஹெச்பி பங்க் லெஃப்டில் வரும்ல. ஆஹா முன்னாடியே சரியா? திடீர்னு ஸ்பீடாக போகலாமான்னு கேட்குறான். சரி, சர்வீஸ்க்கு முன்னாடி எவ்வளோ டாப் போகிறான்னு பார்க்கலாம். சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ போச்சுன்னு பார்ப்போம். சரி, ஹார்ன் வேறு இல்லை.
கியர் இண்டிகேஷன் இல்லாததுனால ஒரு கடுப்பு கைஸ் ரொம்ப இதில். வாங்கினதுக்கு அப்புறமா வந்து இப்போ விட்டுருக்காங்க கியர் இண்டிகேஷன் எல்லாமே. புது NS இன்னும் ஓட்டி பார்க்கல, ஆனால் செம்மையாக இருக்குது வண்டி. லுக்கில் இருந்து ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. என்னென்னலாம் தேவையோ எல்லாமே ஆட் பண்ணிட்டாங்க. பக்காவாக இருக்குது வண்டி. ஓட்டி பார்க்கணும், ஏதாச்சும் கிடச்சாதான். அது நிறைய பேர் வந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். ஐயோ மாடு வருது. நிறைய பேர் வந்து புது NS வந்து ஓட்டி காமின்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. வண்டி கிடைக்கணுமே, வண்டி யாராச்சும் ரிவ்யூ கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த வண்டியும் இல்லை, எல்லா வண்டியுமே இருந்தால் சும்மா ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து ரிவ்யூ சொல்லலாம். ஸ்பீடாக போகலாம்னா ஆளை வேணும். அண்ட் லாஸ்ட் வீக் வந்து சண்டே கும்பி போயிருந்தோம். நான் வீடியோ போடலாம் தான் பார்த்தேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி 2 வாட்டி போட்டேன். நான் 2 வாட்டி ஒரு வாட்டி போட்டேன். ஸோ அதனால தான் போடல. நான் மட்டும் போயிட்டு வந்தேன். எல்லாம் வந்து வீடியோ போட்டிருப்பேன். செம்மையாக இருந்தது. ஆனால் அன்றைக்கும் மயிலாம் இருக்கும் அந்த ஏரியாவில். ஸோ ஃபுல்லாக வந்து போயிட்டு பார்த்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு வந்தோம். சரி ஓகே, நான் வந்து ஷோரூம் போயிட்டு இந்த இன்ஜினியர் கொடுத்து மாற்ற சொல்லிட்டு எவ்வளோ ஆச்சுலாம் வந்து கேட்டு சொல்கிறேன். ப்ளஸ் எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஈவினிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஈவினிங் கண்டினியூ பண்ணுறேன். அப்படி நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். அது மறக்காமல் போன வீடியோ செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீடியோ MT-15 சர்வீஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து வண்டி வாங்கும் போது கண்டினியூ பண்ணலாம். பரவாயில்ல, நான் பே பண்ணுறேன். மாற்றி கொடுங்க. 2500 பண்ணி ஒரு 500 பே பண்ணுறேன். நல்லாவே சொல்கிறேன். புரியுது நான் சொல்லுங்க. அது நல்லா இல்லைன்னு சார் நான் மாற்ற சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் சொல்லுங்கள். புரியுது எனக்கு. மாற்றாம போகிறது யார் தப்பு? ஸோ கைஸ் வண்டி சர்வீஸ் விட்டாச்சு. ஆள் வந்து காலங்காலத்தில் இங்கேயும் சண்டை. முன்னாடி வந்து கிளிப்பு பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கேயும் அப்படி தான் சொல்கிறது செய்யாமல் அவனுக்கு இஷ்டத்துக்கு பண்ணுகிறான். காசு நாங்கள் கொடுக்க போகிறது எதுக்கு மாற்றாமல் போடுறீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருந்தாங்க. நான் வந்து சொல்லிட்டேன் ஆயில் மட்டும் நான் கொடுத்துட்டேன். மீதி எல்லாமே வந்து ஜென்ரல் தான். மற்றபடி வண்டியில் கம்ப்ளைண்ட் பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த சென்சார் இஷ்யூ ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து அவர் கம்ப்யூட்டரில் போட்டு செக் பண்ணுறேன்னாரு. அண்ட் அதுக்கப்புறமா வேறு ஒன்றும் இல்லை, ஆயில் ஃபில்டர் மாற்ற சொல்லிட்டு ஏர் ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணி போடுவாங்களாம். மற்றபடி வண்டிக்கு கண்டிஷன் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறார் அவர். ஆள் வந்து நம்மகிட்டே கதை கொடுக்குறாரு. காலங்காலத்தில் திருப்பி இன்னொரு ஸ்கேம் பண்ணேன். 1600 போட்டார் ஃபஸ்ட்டு. எப்படி 1600 வரும் லேபரு, நான் இன்ஜினியர் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஓ ஆமாம் இன்ஜினியர் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு 600 அடிச்சுட்டு 1000 போடுறாரு. பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாத்துலேயும் இப்படி தான். எப்படி காசு ஆட்டை போடலாம் தான் பார்க்குறானுங்களே. உஷாராக இல்லைனா மிளகா அரைச்சிடுவானுங்க தலையில். ஸோ அதுக்கப்புறமா ஈவினிங் 5:30 எடுத்து சொல்லிட்டாங்க. வந்து எடுக்க வேண்டியது தான். இன்ஜின் ஆயில் வந்து நான் சொல்கிறேன் 1500 லிட்டரு. அது நான் வந்து மீதி 300 லிட்டர் வருமா வாங்கிக்கிறேன்னு. தேவைப்படுமா உங்களுக்கு அப்படின்றாரு. இன்னொரு வண்டி ஒன்றுக்கு தான் வருது, அது ஊற்றணுமா. அந்த கதையே கிடையாது. எனக்கு வேணும் மீதி, நான் செக் பண்ணி வந்து வாங்கி போவேன். நான் வந்து கம்மியாச்சுன்னா டாப் அப் பண்ண வேணும் எனக்கு அப்படின்னோன்னா சரிப்பான்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. சரியான கதையாகிறானுங்கப்பா எல்லாம். நம்பவே கூடாது எவனையுமே. எல்லா இடத்துலையும் சண்டை தான். அந்த இடத்துல பண்ணுறானுங்க எல்லாம் வண்டியை. சரியான ஃபஸ்ட்டு சர்வீஸ் சென்ட்ரு. வீட்லேயே நம்மளே டூல்ஸு கில்ஸு எல்லாம் தெரிஞ்சுதுன்னு வைங்க, நானே மாற்றிடுவேன் எல்லாத்தையும். வெளியே எடுத்துன்னு வர மாட்டேன், உட்கார போகலாம். ஸோ அவ்வளோதான். போயிட்டு இதோட வந்து ஈவினிங் வர வேண்டியது தான். நான் வந்து இதோட வண்டி எடுக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன். செயின் ஸ்ப்ராக்கெட் வீக்காக இருக்குது தான். இன்னும் கொஞ்சம் ஓட்டிட்டு மாற்ற வேண்டியது தான். செயின் ஸ்ப்ராக்கெட்டையும் ஒரு 20 கிட்டே ஓட்டலாம். பார்ப்போம். வண்டி வெளியே விட்டாங்க. சரி ஓகே கிஸ், நான் வந்து இதோட வண்டி எடுக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன். 1000 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும்னாங்க. பரவாயில்ல, அது வரைக்கும் நம்ம வந்து ஈவினிங் பார்ப்போம். ஸோ கைஸ் ஃபைனலி வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னா 964 ஆச்சு. பெய்ட் சர்வீஸில் வந்து 500 போட்டிருக்காங்க. கன்சியூமர் சார்ஜ் வந்து ஒரு 75. வாஷ் பண்ணதுக்கெலாம் கூட போட்டிருக்காங்க இந்த வாட்டி. இதெல்லாம் வரும்னு எனக்கு தெரியாது. வாட்டர் வாஷ்க்கு ஒரு 75, அதான் 112 ரூபா. பேட்டரி சார்ஜ் வேறு பண்ணிக்கிறாங்க, அது ஒரு 62. இதெல்லாம் பேட்டரி நல்லா தான் இருந்துச்சு. இதெல்லாம் வரும் தெரிஞ்சதெல்லாம் வேணான்னு இருப்பேனேண்ணா. அப்புறமா ஆயில் ஃபில்ட்ரு ஆட் பண்ணிக்கிறாங்க. இன்ஜின் ஆயிலுக்கு நம்ம கொடுத்துட்டோம். பேலன்ஸும் வந்து வாங்கிட்டேன். 1200 ml போக பேலன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதுவும் வாங்கியாச்சு. ஸோ கிளம்ப வேண்டியது தான். வண்டி வந்து ஓட்டி பார்த்தேன் சும்மா இந்த சந்துக்குள்ளேயே. நல்லா தான் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. இன்ஜின் ஆயிலாக வந்து செக் பண்ணேன். பஜாஜ் ஆயில் வந்து எல்லோ கலரில் இருக்கும். இது பாருங்கள் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது, ரத்தம் மாதிரி. ஸோ ஓட்ட தான் தெரியும். ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ கிளம்ப வேண்டியது தான்.
வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக கட்டிங் ஆயில் வேறு தொடக்கணும், அது வேறு வீட்டுக்கு போயிட்டு. ஸோ செம்ம ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, பக்கத்தில் வந்து ஒருத்தர் செகண்ட் சர்வீஸோட வந்திருந்தார். அதுவே வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அதில், அதுவே வந்து இன்ஜின் சவுண்டு ஒரு மாதிரி வந்துச்சு. நம்ம வண்டி வந்து முறுக்கி பார்த்துட்டு எல்லாம் இப்போ செக் பண்ணிட்டு இன்ஜின்லாம் நல்லா தான் இருக்குது, செயின் ஸ்ப்ராக்கெட் மட்டும் தான் வந்து வீக்காக இருக்குன்னு சொன்னாங்க. மற்றபடி எதுவுமே சொல்ல குறை நம்ம வண்டியில் பக்காவாக இருக்குது. வண்டி வந்து ஓட்ட தான் தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போயும் டிஃப்ரென்ஸு. ஆனால் சரியான ஸ்மூத்தாக இருக்குது எனக்கு. ஆனால் தெரியுது ஒரு மாதிரி வண்டி நார்மலாக சர்வீஸ் முடிஞ்சாலே வந்து ஸ்மூத்தாக இருக்கும். எனக்கு இன்ஜின் சவுண்ட்லாம் வந்து கிளியராக இருக்க மாதிரி இருக்குது. நான் வந்து ஓட்ட சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மோட்டல் எடுத்தோன்னே சொன்னால் எதுவுமே இருக்காது. ஓட்டி பார்த்துட்டு நல்லா செக் பண்ணிட்டு நான் மோட்டல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். மொத்தமாக வந்து 964 ஆச்சு. முடிச்சிட்டாங்க, காலைல கொடுத்தேன். டைம் வந்து 4 போகுது. சீக்கிரமாகவே கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ அண்ட் லாஸ்ட் வீடியோ வந்து போட்டிருப்பேன்ல MT-15ஓட சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு, அது வந்து கால் பண்ணிட்டு நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி அவன் போடுவீங்க. ஆமாம், அவன் பேசுனது என் தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். நான் அதை கூட டெலிட் பண்ணுறேன். மற்றபடி வந்து ஒன்று கூட நான் இல்லாததே போடல. அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல, அது உண்மை தான். அவங்க வந்து லாஸ்ட்டாக நான் கிளம்பும் போது கூட பிரேக் ஆயிலு கூலண்ட் ஆயிலாம் டாப் அப் பண்ண சொன்னேன், அதுவும் பண்ணல, அதுவும் உண்மை தான். மற்ற எதுவுமே நான் இல்லாததே சொல்ல. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் கேஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அது எப்படி நீங்கள் அவன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பேசலான்னு தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். அவ்வளோ பண்ணிட்டாங்க. ஆனால் நேற்று 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு கடைசியாக தான் மேனேஜர்கிட்ட பேச சொன்னாங்களே. அது முதல்ல நான் போனோடனே அதான் கேட்டேன், மேனேஜரை கூப்பிடுங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு. அவ்வளோ நேரம் மேலே கிளே அலையே விட்டு லாஸ்ட்டாக மேனேஜரை காமிச்சிட்டு அவங்க தான் ஃபோன் பண்ணி கத்துனது. நான் தூக்குறேன், அவன் பேசுனது என் தப்பு, நான் தூக்குனா அதை மட்டும் தான் தூக்குவேன், மற்ற எதுவுமே நான் தூக்க மாட்டேன் அப்படின்னு. ரிவ்யூலாம் ஏன் இப்படி போடுறீங்க, ஸ்கேம் மைண்டடு இந்த மாதிரி மணி மைண்டட்லாம், அதெல்லாம் நான் இல்லாததெல்லாம் போடலையே, நான் மட்டும் போடலையே. நான் நேற்று தான் சர்வீஸ் விட்டேன், அதுக்கு முன்னாடி போட்ட ரிவ்யூ எல்லாத்துலேயுமே அப்படி தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக என் தம்பி சர்வீஸ் பண்ண போடுறதுக்கு அங்கே கீழே இருப்பாங்களே சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்களே வாங்கி அவங்களே போட்டுக்கிறாங்க ரிவ்யூ. கஸ்டமர் ரிவ்யூ போடுறதுக்கு இவங்க எதுக்கு ஃபோனை வாங்கி போடணும்? பண்ணுற எல்லா வேலையும் இவங்க நம்மளை சொல்கிறாங்க. நான் ஃபேஸ் பண்ண ரெடி தான், என்ன பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டோம். அவன் பேசுனது ஏன் தப்பு, அது நான் சாரி கேட்டேன். நான் வந்து மற்ற எல்லாத்தையும் அப்படி தான் போடுவேன்ட்டேன், நான் ஒரு தான் பார்த்துக்கலான்னு. இப்போ வீடியோ வந்து ப்ரைவேட்டில் தான் இருக்குது. நான் பேசினதெல்லாம் தூக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நான் அப்படியே தான் போட போகிறேன். என் மேலே தப்பு இருந்தால் தான் நான் பை பண்ணணும், மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் போட்டேனே, நான் எதுக்கு பை பண்ணணும்? செயின் வந்து க்ளீன் பண்ணல, ஸோ வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணியிருக்காங்க. நான் தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு லூப் போடணும் வீட்டுக்கு போயிட்டு. அப்புறம் ஹார்ன் மாட்டணும், வண்டி புக்கெலாம் திருப்பி எடுத்து உள்ளே வைக்கணும். அவ்வளோதான், வண்டி வந்து பக்காவாக இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த லேக் இருக்கும், முறுக்கும் போது வந்து ஒரு மாதிரி முக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஏறும். இப்போ பாருங்கள் சர்ன்னு போகுது. பரவாயில்லைங்க, நல்லா தான் பண்ணி கொடுக்குறாங்க அந்த ஷோரூமுக்கு. இது பரவாயில்ல, ஏன்னா நம்ம வண்டியிலேருந்து முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக தான் ஜென்ரல் சர்வீஸ் தான் பண்ணோம். ஸோ அதனால் எதுவும் தெரில, ஓகே தான். சரி, ஓகே கேஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.